நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி தான் பேச போறோம். பெரும்பாலான மக்களுக்கு ஒரு 40-50 வயசுக்கு அப்புறமா இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது காமனாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் இப்படிங்கிற நோயை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக அட்லாண்டஸ் எல்சிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் பி பஷீர் அகமது சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம டாக்டர் வெல்கம் ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபி. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உங்களோட அட்லாண்டஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள், எவ்வளோ பேஷண்ட்ஸ் அங்க வராங்க, உங்க ஹாஸ்பிட்டல் பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு விரிவான தகவலை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்லுங்க டாக்டர். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வரக்கூடிய நோயாயிருச்சு. பட் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் நமக்கு இப்போ சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு பார்த்தனோ அதோட இப்போ 2 மடங்குல அதிகமான கேஸ் இப்போ பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியில் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 50 பேர் பார்த்தோம்னா 20 பேருக்கு முட்டி வலியோட தான் வர்றாங்க. அந்த காலத்தில் வயசானவங்களுக்கு மாத்திரம் வந்தது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு 40-50 வயசுலேயே நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் மிடில் ஏஜ்லேயே நிறைய பேர் வலிக்க ஆரம்பிச்சிருது. மோஸ்ட் ஆஃப் தம் ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஒபிசிட்டி இருக்குது, ப்ளஸ் காலங்களில் எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இப்போ நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பார்க்குறோம். இப்போ ஆஃப் லேட் நான் பார்க்குறது நிறைய ஜாயிண்ட் டீஜென்ரேஷன் கேசஸ் நிறைய பார்க்குறோம். முட்டி தேய்மானங்கள் நிறைய பார்க்குறோம். நாங்கள் இப்போ ரெகுலராக அங்கே நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீக்கு எந்த கேசஸ் தேவையோ அதற்கு மாத்திரம் பண்ணுறோம். இப்போ மைல்டு, மாடரேட் கேஸ், சிவியர் கேஸ்னு பிரிச்சுருவோம் அதை. ஸோ மைல்டாக இருந்தால் அட்லீஸ்ட் அதோட ப்ராக்ரஷனை நல்லா ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தே கேன் ஹேவ் அ நார்மல் லைஃப் வித் தேர் ஓன் நீ. அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லா கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாகவே ஒரு காமனான பீப்புளுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது டாக்டர். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் பற்றின விழிப்புணர்வா நீங்க என்ன பொதுமக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க டாக்டர்? ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு பயப்படக்கூடிய ஒரு இது கிடையாது. சரி, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா, ஆர்த்ரோ அப்படின்னா நான் எப்பவுமே சொல்றது ஒரு மூட்டுக்கு பேர் ஆர்த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அதுல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், சின்ன புண்ணு மாதிரி வர்றதுல அது மாதிரி இன்ஃப்ளமேஷனுக்கு பேர் தான் ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். இப்போ நீங்க ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா மூட்டுகள்லையும் வரலாம். அதாவது கை விரல்களில் வரலாம், காலில் வரலாம். எங்கெல்லாம் சின்ன சின்ன மூட்டுகள் இருக்கோ, பெரிய மூட்டுகள் இருக்கோ, அங்கே வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனுக்கு நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் காமனாக என்னென்ன காரணங்களால ஆர்த்ரைட்டிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை 2ஆக பிரிப்போம். பிரைமரி, செகண்டரி அப்படின்னு பிரிப்போம். இப்போ பிரைமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய வயசுனால வரக்கூடிய தேய்மானங்களில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இப்போ செகண்டரி அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு அடிபட்டிருக்கும் முட்டிக்குள்ள. அப்போ அந்த முட்டி அடிபட்டிருக்கும் போது அந்த கார்ட்லேஜ் போயிருக்கும். அந்த கார்ட்லேஜ் போனதுனால ஒவ்வொரு பீரியட் அதோட வேர் அண்ட் டியர் ஃபாஸ்ட் ஆகி செகண்டரி டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக காமனாக இருக்கக்கூடிய வியாதி டியூபர்குலோசிஸ். ஸோ அது மாதிரி வந்ததுனால லாங் ஸ்டாண்டிங்கில் டியூபர்குலோஸ் ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கும். அப்புறம் மூட்டுக்கு மூட்டு வரக்கூடிய முடக்குவாதம், அதை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் முட்டியை பாதிக்கும். அதே மாதிரி சில பேருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய ஓவர் யூரின் இன்டேக்னு சொல்லுவோம். யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து உடம்புல கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லி யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் அது கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதனால முட்டி தேய்மானங்கள் வரும். ஸோ ஆர்த்ரைட்டிஸில் பல வகைகள் இருக்கிறது. அதில் இந்த முட்டி வலிக்கு ரொம்ப காமனாக வரக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அது வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இப்போ கொஞ்சம் யங்கர் ஏஜ்லையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆர்த்ரைட்டிஸ்னா எல்லாரும் நினைக்கிறது அந்த மூட்டுக்கு மூட்டு வரக்கூடிய வாதமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற, இது வேற. இது சிம்பிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஏஜ் ரிலேட்டட், சிங்கிள் ஜாயின்ட்ல வரலாம். மோஸ்ட்லி நீல ரொம்ப காமன். மூட்டு வலி ஏற்பட்டாலே அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு கிடையாது. பல வகைகள்ல நமக்கு அந்த பார்க்கும் போதே தெரியும். இப்போ சில முடக்குவாதத்தினாலும் வந்தாலும் அதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு ஏஜ்ல தேய்மானத்துல வரக்கூடியதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ எல்லா மூட்டு வலியிலும் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மற்ற மூட்டுகளையும் வரலாம். ஸ்மால் ஜாயின்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ல கூட ரொம்ப ரேரா வரலாம். பட் ஹிப்ல வரலாம். பட் மோஸ்ட் காமன் மற்ற ஜாயின்ஸ்லாம் வந்தா அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல தான் வரும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மெயினா
நீல தான் ரொம்ப பாதிக்கும். ஆஸ்டியோனா போன், ஆர்த்ரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா முட்டிகளில் உள்ள எலும்புகள் தேஞ்சு போய் அந்த கார்ட்லேஜ் வேர் அண்ட் டேர் ஆறதுனால வரக்கூடியது பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஓகே டாக்டர், இப்போ இந்த மூட்டு வாதத்துக்கும் இந்த முடக்கு வாதம் நீங்க சொன்னீங்க, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மோஸ்ட்லி நீங்க அந்த முட்டியை பாதிக்கலாம், வெரி ரேர்லி ஹிப் இந்த மாதிரி வரலாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால நம்மளோட சில பேருக்கு என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பொருளையே நம்ம உடம்பே ஃபாரின் பாடியா நினைச்சு ஒரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஓன் ஜாயின்ல இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூக்கும் இது நடக்கிற ஃபைட்ல வரக்கூடிய அந்த இதனால ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். இது டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஜாயின்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ்ல ரொம்ப காமனாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரொமட்டாய்ட், அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. யூ ஹேவ் ஜீரோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்கு. சில பேருக்கு சோரியாசிஸ்னு வரும், ஸ்கின் கண்டிஷன். அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு எல்லா ஜாயின்ஸ்லையும் வர ஆரம்பிக்கும். ஸோ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் என்டிட்டி. அந்த ஆர்த்ரைட்டிஸ் டியூ டு ரொமட்டாய்டு, சோரியாசிஸ் இதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதுலேயுமே முட்டி தேஞ்சு போச்சுன்னா ஃபைனல் ஸ்டேஜில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்னவோ அதே தான் அதுக்கும் ரொமட்டாய்டுக்கு வரும் ஃபைனல் ஸ்டேஜில். ஏர்லி ஸ்டேஜஸில் வித் டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு டிசீஸ் க்யூரிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ். அந்த மருந்துகளில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓரளவு ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமல் நிமிஷம்லாம் வச்சுக்க முடியும் அந்த டிசீஸை, ரொமட்டாய்டு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன டாக்டர்? இப்போ ஹெரிடிட்டியா அவங்களோட குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அடுத்த ஜெனரேஷனையும் அஃபெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி, செகண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ரொம்ப காமன். வெரி ரேர்லி கொஞ்சம் ஃபெமிலியல் இது இருக்கலாம். சில பேருக்கு அப்பா ரொம்ப ஒபீஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சில பேருக்கு அந்த கால் வளைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் டிபியா வேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிபியா வேரஸ் இருக்கும்போது அதனால என்ன ஆகும்னா மெக்கானிக்கல் ஆக்சிஸ் ஆல்டர் ஆகிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வரலாம். ஸோ அது ஃபெமிலியலாக சில பேருக்கு வரலாம், இந்த டிபியா வேற மூலமாக வரலாம். பட் ஆஸ் சச் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓல்ட் பீப்புள், ஒபீஸ் பீப்புள் இந்த மாதிரி வரும். பட் யங் பீப்புளுக்கும் வரலாம். யங்ஸ்டர்ஸும் இப்போ எல்லாருமே நல்லா ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அதர்வைஸ் தே டூ லாட் ஆஃப் ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இப்போ நார்மலாக இப்போ என்னென்னா ஒரு ப்ராப்பராக ஒரு பெயின் வந்தோன்னே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணுறது இல்லாமல் அவங்களே யூடியூப் பார்த்து நிறைய செல்ஃப் மெடிக்கேஷன் இது பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டீஜெனரேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பெயின் போலினதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ்டே வர்றாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ இதாக இருக்காது. ஸ்ட்ரெயிட் அவே தே கம் டு த டாக்டர். இப்போ நிறைய அந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தே டூ அ செல்ஃப் மெடிக்கேஷன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இந்த நீ பெயின் இதுக்கெல்லாம் செல்ஃப் மெடிக்கேஷன் அவாய்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஒரு டாக்டரை பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கும். உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இதை பார்க்க போனீங்கன்னா இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா இது தொடை எலும்பு, இது கால் எலும்பு. நடுவில் பாருங்க இந்த கிளிசனிங்காக இருக்கிறது இதுதான் கார்ட்லேஜ்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மடக்கி நீட்டும் போது பெயின் இருக்காது. அதுலேருந்து ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகும். நல்ல கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது நார்மல் ஜாயிண்ட். இப்போ இந்த ஜாயிண்ட்லேயே இன்னொன்று என்னென்னா இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு வி ஹேவ் அ லிகமெண்ட்ஸ், ஆன்டீரியர் லிகமெண்ட், குரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், மீடியல் மெனிஸ்கஸ், லேட்டரல் மெனிஸ்கஸ், இந்த மாதிரி பழைய உள்ள ஜவ்வுகள் இருக்கும். இப்போ சப்போஸ் சின்ன வயசில் இந்த ஜவ்வுகள் பிஞ்சு போய் விளையாடும் போது அதோட சேர்த்து அசோசியேட்டட் கார்ட்லேஜ் டேமேஜும் ஆகி அதை பார்க்காம விட்டாங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக அதனாலேயே முட்டிகள் தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நார்மலாக இந்த மாதிரி பார்க்குற முட்டி ஓவர் அ பீரியட் என்ன ஆயிரும்னா ஸ்லோவாக இந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக மைல்டு டீஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தேய ஆரம்பிக்கிறது இந்த கார்ட்லேஜில் அங்கங்கே கார்ட்லேஜ் லாஸ் வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்கன்னா இட் வில் கோ ஃபார் த தேர்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த முட்டி ஃபுல்லாகவே தேய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி தேய ஆரம்பிச்சிருச்சுன்னா தே வில் ஹேவ் சிவியர் பெயின். அதில் என்ன ஆகும்னா இந்த முட்டி தேய்மானத்தில் இப்போ ஒரு 100 பேருக்கு முட்டி தேஞ்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு முட்டி உள்பகுதி தான் தெரியும். ஒரு முட்டிக்கு உள்பகுதின்னு சொல்லுவோம். மீடியல் கம்பார்ட்மெண்ட், லேட்டரல் கம்பார்ட்மெண்ட்,
மேல் பகுதி பெட்லோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் காமனாக முட்டி தேய்றது வந்து இந்த உள்பகுதி மீடியல் தான் தேயும். அதனால நீங்கள் நிறைய பேருக்கு முட்டி தேஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் வந்து உள்ளே தான் வளைஞ்சிருக்கும். அதனால நாங்கள் வந்து அதுக்கு பேர் வேரஸ்னின்னு சொல்லுவோம். இப்போ நேராக இருக்க முட்டி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே தான் வளைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பேர் வேரஸ்னின்னு சொல்லுவோம். அதனால தான் நடையே பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டோம்னா we can correct the deformity at the same time they will have a complete பெயினே இல்லாமல் நார்மல் லைஃப் வாழ முடியும். அதோட சேர்த்து இப்போ நம்ம என்ன ஆகும்னா இது டிஃபார்மிட்டி போக போக என்ன ஆகும்னா இந்த லிகமெண்ட்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஓவர் பீரியட் தட் வில் கிவ் அவே. ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கும் இன்ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இந்த டீஜெனரேட்டிவ் டியர்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ தே வில் ஸ்லோலி சிம்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதுபோக நைட்டு தூங்கி காலையில் ஒரு 8 hours ஒரே பொசிஷனில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா காலை தொங்கவே போட முடியாது. ஸோ அதனால ஓவர் பீரியட் அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து சிவியர் பெயின் வர ஆரம்பிச்சிடும். எந்த டிசீஸுமே ஏர்லி ஸ்டேஜ் ஆல்வேஸ் பெட்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த முட்டி தேய்மானம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது எல்லாமே ப்ராக்ரெசிவ் டிசீசஸ். இப்போ வந்து எப்படின்னா நம்ம எப்படி சார் அனலைஸ் பண்றது? ஒருத்தவங்க வந்து நமக்கு முட்டி வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு எப்படி அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றது? முதல்ல உங்களுக்கு முட்டி வலி வந்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை போய் பார்த்துடணும். ஒரு முட்டி வலி வருது, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வீட்டில் பெரியவங்க ஏதாச்சும் ஒரு ஆயின்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் தடவுறீங்க, 1 day பெயின் குறையல, இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்து ஏன் என்னன்னு எடுத்துடணும். ஸோ சப்போஸ் அந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஏர்லி ஆர்த்ரைட்டிஸாக கண்டுபிடிச்சிட்டோம்னா எதை பண்ணக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ தூங்கணும், எப்படி இருக்கணும், எப்படி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும், இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோம்னா மேபி அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ப்ராக்ரெஷனை வந்து ஸ்லோ பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக நம்ம லைஃப் லாங் கொண்டு போயிடலாம். ஸோ தட் ஷுட் பி த எய்ம். எப்படி இந்த முட்டியை வச்சு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக வாழலாம்ங்கிறதா நம்மளோட எய்ம். அட்லாண்டஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ் வந்து அங்கே வராங்க? என்னென்ன இந்த மூட்டு தேய்மானம் சம்பந்தமா என்ன மாதிரியான பிரச்சனைகளோடு அவங்க வராங்க? அதை நீங்க எப்படி தீர்த்து வச்சுட்டு இருக்கீங்க டாக்டர்? இப்போ நான் நிறைய பண்ண நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் ரொம்ப தேஞ்சு காலெல்லாம் வளைஞ்சு அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இப்போ நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்போ என்ன ஆகும்னா எங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயே சம் ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன் போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஆனால் இனிஷியலாக வரப்போகும்போது பேஷண்ட் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீ பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதில் பெயின் இருக்கா சார், இது ஒரு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பட் ஒன்ஸ் ஒரு நீ பண்ணிட்டா ஒரு 3 months செகண்ட் நீக்கு 100% வந்துடுவாங்க. ஏன்னா அதோட அந்த வலி போய் அந்த கால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கால் இன்ஃபேக்ட் அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா சப்போஸ் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னா மார்னிங் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் ஒரு 4-5 hours ரூமுக்கு மாற்றிடுவோம். இப்போ நாங்கள் சர்ஜரி இன்னைக்கு பண்ணுறோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை நிற்க வச்சு நடக்க வச்சுருவோம் வாக்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒன்லி ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண யூ கேன் see an improvement every day. You can see an improvement and over a period they'll do very well and we have started doing regularly knee replacement and normally இப்போ என்ன பண்ணுறோம்னா we are giving a femoral sheath block. அதனால போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினும் சுத்தமாக இப்போ இருக்காத அளவுக்கு பிளாக்ஸ் கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சு பார்த்தோம். ஒரு பேஷண்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணிருவீங்களா? அது எப்படி சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை கண்டுபிடிப்பீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது சிஸ்டம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கா? இல்லை இப்போ நார்மலாக அந்த முட்டி தேய்மானத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனுபவத்திலே பார்த்த உடனே அந்த நடந்து வரப்போகும்போதே நாங்கள் சொல்லிடுவோம் இது வந்து முட்டி தேய்மானம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஒரு தடவை ஒரு பேஷண்ட் வந்ததுக்கு அப்புறம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் படுக்க வச்சு அந்த காலை எங்கே வலிக்குது என்னங்கிறத பார்க்கும்போது எந்த சைடு மீடியல் சைடு தேஞ்சிருக்கா, லேட்டரல் தேஞ்சிருக்கா, மேலே இருக்க பெட்லோஃபெமரல் தேஞ்சிருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய மெத்தட்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நல்ல ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே எடுத்து ப்ராப்பராக எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதுலேயே எவ்வளோ தேய்மானங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சிவியர் பெயின் வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு எம்ஆர்ஐ எடுப்போம். அப்போ என்ன தெரியும்னா அந்த உள்ள இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ் லிகமெண்ட் எப்படி இருக்கு, ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் எப்படி இருக்கு, மீடியல் மெனிஸ்கஸ் எப்படி இருக்கு, லேட்டரல் மெனிஸ்கஸ் எப்படி இருக்கு, அதோட சேர்ந்து அசோசியேட்டட் கார்ட்லேஜ் கான்ட்ரல் டிஃபெக்ட்ஸ் எங்கெங்க இருக்கு, கார்ட்லேஜ் இன்ஜுரிஸ் எப்படி இருக்கு, ஸோ அது எப்படி இருக்குங்கிறதையும் அந்த எம்ஆர்ஐ வில் பிக்கப். அதாவது நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் வர்றாங்க, நீயோட எக்ஸ்ரே ஓரளவு ரீசனபிளா இருக்கு, சிவியர் பெயின் இருக்கு, ஒரு மைல்டு எது வருதுன்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்தது மாதிரி இந்த முட்டி
முட்டி வலிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய டெஸ்ட்டுகளுக்கு போக தேவைப்படாது. இந்த யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் நம்ம எம்ஆர்ஐ எல்லாம் தேவைப்படுமே ஒழிய, இதெல்லாம் இந்த வயதானவர்களுக்கு முட்டி வலி வரப்போகும்போது நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸ்ரேயை வச்சு அழகா கண்டுபிடிச்சோம். இப்போ பொதுவாகவே பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. சர்ஜரி, ஆப்ரேஷன் அந்த மாதிரி வார்த்தை கேட்டாலே பயப்படுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து சர்ஜரி எடுத்துக்க மாட்டாங்க, பெயின் இருக்கும் அப்படின்ற ரீசனால கூட. ஸோ இப்போ சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து சேரணும் அப்படின்னா எத்தனை நாள் அவங்க வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் டாக்டர்? எவ்வளோ நாள் அந்த சர்ஜரி போகும்? எவ்ரி சர்ஜரி ஹஸ் காட் அ மைல்ட் நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ். இப்போ நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் பேஷண்ட் வரப்போகும்போதே ஃபர்ஸ்ட் வி டூ திஸ் திங், யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம், இதுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா டாக்டர், ட்ரீட் பண்ண வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது மாதிரி இருந்தால் வி won't tell that option. சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போயிடுச்சு, டிஃபார்ம்ட் ஆயிடுச்சு, we cannot replace the cartilage இப்போ again. ஸோ இப்போ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி a knee replacement. இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they'll understand. பட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் once they start walking, that is when they feel it. ஸோ இது நம்ம பயந்ததுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலாக இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மேக்ஸிமம் 3 to 5 டேஸில் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட் டே வாக்கர் வச்சு நடக்க வச்சு சொல்லிடுவோம். சில பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், 4-5 டேஸில் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வித்தின் ஒரு 2 வீக்ஸில் they'll be comfortable. 1 month பீரியடில் they'll be almost they'll be ready to go for the job. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. நல்ல ஃபிசியோலாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க, ரீஹேப் ப்ராப்பராக பண்ணால். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சர்ஜரி இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீஹேப் கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டாங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இருக்காது. தி டூ வெரி வெல். இன்ஃபேக்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நார்மலாக ஒரு முட்டி இருக்குது, இதுதான் ஒரு முட்டி அப்படின்னா இது வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் போகுதுன்னா வில் கோ அப் டு ஃபுல் ஆல்மோஸ்ட் இந்த தை தொற்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ரீஹேப் சீக்கிரமாக நல்லா பண்ணால் நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்துடும். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் தே டூ வெரி வெல். அதே சமயத்தில் காலை ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணணும். நிறைய பேர் பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப நாள் பிஃபோர் சர்ஜரி. ஸோ அதனால எஃப்எஃப்டின்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்ட் ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி. நாங்கள் அதையும் கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ தே ஆல்மோஸ்ட் இட் பிகம் ஸ்ட்ரெயிட். ஸோ when they walk, நடக்கும்போது என்ன ஆகுனா கால் நேராக இருக்கும். ஸோ நடக்கும்போது அதனால அந்த காலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி தே ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அந்த நடக்கும்போது அந்த ஸ்மூத்னஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து முட்டி வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் டாக்டர்? இப்போ வந்து யோகா பண்றது இல்ல பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது, ஒரு சில பேர் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு டாக்டரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து இதுக்கு என்னவா இருக்க போகுது டாக்டர்? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த கார்ட்லேஜ் வந்து வெரி டிஃபிகல்ட் டு ரீக்ரோ. ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பெயின் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த பெயின் டேப்லெட்ஸ் தேவையில்லாம போடக்கூடாது. மேபி ரொம்ப அன்பேரபிள் பெயினா இருக்குன்னா டே ஆஃப் மேக்ஸிமம் 5 டேஸ்க்கு மேலே போடக்கூடாது. ப்ளஸ் மோஸ்ட்லி இந்த டிசீஸ் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எபோவ் 55 இயர்ஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள் அப்படின்னு 55 நீங்கள் சொல்லும் போதே நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அகெயின் இஃப் யூ கிவ் அ பெயின் கில்லர், அவங்களோட நார்மலாக ரீனல் இன்வால்வ்மெண்ட், கார்டியாக் இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் வந்து த ரிஸ்க் ஆர் வெரி ஹை. தென் செகண்ட், இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு மெடிசின் இருக்கா, அதை தள்ளி போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have some all over the world the same medicines are available. Glucosamine, chondroitin sulfate, collagen, இந்த மாதிரி சில மெடிசின்ஸ் இருக்கு set to improve your cartilage regeneration. அவ்வளோதான். ஸோ அதனால அந்த கார்ட்லேஜோட டீஜென்ரேஷனை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தியரி. ஸோ அதனால we can pull on for some more time. Added with lifestyle modification, சில எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அந்த முட்டியை அப்படியே தள்ளி கொண்டு போகலாம். ப்ரொவைடட் ரொம்ப நல்லா பண்ணால் நம்ம லைஃப் லாங் அந்த நீயை வச்சு ஓட்டிடலாம். இதுதான் ஐடியாவாக இருக்கும். பட் என்னன்னா நம்ம அன்னெசரியாக அந்த பெயின் டேப்லெட்ஸோ அன்னெசரியாக இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதோட சைடு எஃபெக்டும் வந்து இந்த பெயினுக்கும் இந்த சர்ஜரி பண்றதுக்கும் காம்ப்ளிகேஷன் வந்துடும், பண்ணவும் முடியாது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு வரப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து இன்னொருத்தரோட மூட்டை வந்து நமக்கு மாத்தி வைப்பாங்களா, அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தின ஒரு விளக்கத்தை, ஒரு விழிப்புணர்வை நேயர்களுக்கு ஏற்படுத்துங்க டாக்டர். இது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட்டை மாத்துறதோ வேற எதுவும் இது பண்றதோ இல்லை. சப்போஸ் இதுதான் உங்களோட முட்டி தேஞ்சு போய் பேடாக இருக்கு முட்டி அப்படின்னா இதை வந்து இந்த கார்ட்லேஜை மாத்திரம் ஷேப் பண்ணிடுவோம். இந்த கார்ட்லேஜை மாத்திரம் ஷேப் பண்ணிட்டு இதில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜிக்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். அதை கட் பண்ணி உங்களோட கரெக்ட் சைஸ், உங்களுக்கு தேவை நம்ம கட் பண்ண சைஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரியல் இம்ப்ளான்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா முட்டி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது. மேலே இருக்கிறத பண்ணிடுவோம், கீழே இருக்கிறத பண்ணிடுவோம்.
போறோம். இது உங்களோட எலும்பு தான், இதுவும் உங்களோட எலும்பு தான், நடுவுல இருக்க இந்த இது மாத்திரம் தான் மாத்த போறோம். இது மாத்திட்டா நார்மலா ஃபுல் மூவ்மெண்ட் வந்துடும்.